ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சேம் த ஸ்டாம் சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இனிமேல் சிங்கிள் டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு முடிவு பண்ணி கோஸ்ட் ஸ்டோரிஸை பற்றி போட்டு கொஞ்சம் ரேஸ் தாங்க ஆகுது. அதுக்குள்ளே இந்த பரிதாபங்கள் சேனலில் சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டு ட்ரிகர் பண்ணி விட்டு இப்போ இந்த வீடியோவை போட வச்சுட்டாங்க. என்னது ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாங்களா? அப்படின்னா இவனும் ஜாதி வெறி பிடிச்சவன் போல அப்படின்னு சொல்லி உடனே என்னை திட்ட ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமுமே நான் ஜாதி வெறியில் தான் பேசியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கப்புறமா என்ன திட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கோபி சுதாகர் இவ்வளோ மாசமாக கோமாவில் இருந்து ரீசெண்டாக தான் முடிச்சிருக்காங்க போலங்க. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து சொசைட்டியில் நடக்கிற எல்லாமே பரிதாபமான விஷயமா தாங்க நடந்துட்டு இருக்கு. அதில் சடனாக முடிச்ச இவங்க புதுசாக இந்த சமூக அக்கிரம ஆசாமிகளாக இந்த கோபி சுதாகர் இந்த இஷ்யூவை பற்றி வீடியோ போட்டதாங்க ஆச்சரியமாக இருக்குது. அவங்கள சொல்லி தப்பில்லைங்க. அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் 90% மக்கள் அவங்க என்னமோ ஒரு பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதை பார்த்தா தாங்க வேடிக்கையாக இருக்குது. நடந்திருக்கிற விஷயம் யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு கொடுமையான விஷயம் தாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஆனால் அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான ஆக்ஷன் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் அமைதியாக இருக்கிற மக்களை தூண்டுற விதமாக காமெடிங்கிற பேரில் இவங்க பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறத வீடியோவோட எண்ணில் பார்க்கலாங்க. இந்த சொசைட்டி மேலே அக்கறை இருக்கிறவங்க தான் இந்த கோபி சுதாகர் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேங்க. முடிஞ்சால் அதுக்கு ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள். அந்த கவின்குமார் இறந்ததை கண்டிச்சு இவங்க ஏதாவது இப்போ வரைக்கும் அந்த கொலைக்கு கண்டனமோ இல்லை ஒரு சின்ன ட்வீட்டோ ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். வேங்க வயலில் மலம் கலந்ததை பற்றி இது வரைக்கும் ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்களா? அஜித்குமார் போலீஸ் கஸ்டடியில் கொல்லப்பட்டதை பற்றி ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்களா? அதுக்கப்புறம் நடந்த வரதட்சணை கொடுமையை பற்றி ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்களா? பெத்த குழந்தையவே சொந்த அம்மாவே கொன்னதை பற்றி ஏதாவது வீடியோ இது வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து வந்திருக்கா? ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ண ஒரு வட இந்தியனை பற்றி ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்களா? இதுவே வடக்கரையல் பரிதாபங்கள்னு சொல்லி வட இந்தியர்களை கிண்டா பண்ணி வேணா இவங்களுக்கு போட தெரியுமே தவிர இதை பற்றியெல்லாம் சமூக அக்கறை பற்றி ஒரு வீடியோவுமே இவங்க கிட்ட இருந்து வரவே வராதுங்க. இதெல்லாம் கூட விட்டுறலாங்க. வீடியோக்கு நடுவில் கோபி ஆஸ்திரியாவோட கேபிட்டல் வியனான்னு ஒரு சிட்டி இருக்குது, எல்லாருமே படித்து முன்னேறி அந்த சிட்டியெல்லாம் போய் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு மாதிரி பேசினாருங்க. ஆனால் இதே கூட்டம் தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டு பரிதாபங்கள் அப்படின்னு ஃபாரின் கண்ட்ரி பற்றி தப்பாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நான் நல்லா படித்து ஃபாரினில் தாங்க வேலை செஞ்சுட்ருக்கிறேன். இவங்களோட வீடியோனால் என்ன விளைவு ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேங்க. நீங்களாவது தமிழ்நாட்டில் உள்ளூருக்குள்ளே ஒரு வெளியூர்காரங்களோட தாங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் இங்கே நாங்கள் பல நாட்டுக்காரங்களோட வாழ்ந்துட்டுருக்கோங்க. யாருமே தன்னோட ஜாதி இது அப்படின்னு நெத்தியில் பூசிட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. ஆனால் அதே மீறி ஒரு சில இடத்துல நம்மளோட ஜாதி தெரியாதனமாக அன்இன்டென்ஷனலாக ரிவீல் ஆகும்போது நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கு இவன் நல்லா பையன் அப்படின்னு தெரியுங்க. இதே ஒரு மூணாவது மனுஷனோ இல்லை புதுசாக வந்தவங்க கிட்ட நம்மளோட ஜாதி ஒரு தெரியாதனமாக ரிவீல் ஆகும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஐயோ இவன் இந்த ஜாதிக்காரனா, இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகணும் போல இருக்குது அப்படிங்கிறது தாங்க உங்களோட வீடியோ கொண்டு வந்து சேர்த்திருக்கு. 1992 தேவரமான் படத்தில் கமலஹாசன் சொல்லாத விஷயத்தையாங்க புதுசாக இவங்க 2 பேரும் வீடியோவில் சொல்லிட்டாங்க. அப்போவே அந்த கருத்தை அவ்வளோ தூரம் இந்த படம் சொல்லிச்சுங்க. ஆனால் அந்த படத்தினால ஜாதி கலவரம் ஏற்படுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக அதை ஜாதி படம் அப்படின்னு சொன்ன அந்த கூட்டம் இப்போ இவங்க போட்ட வீடியோ மட்டும் எப்படி சமூக விழிப்புணர்வு வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தாங்க எனக்கு புரியல. இந்த மாதிரி சமூகத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் காலங்காலமாக நடந்துட்டு தாங்க இருக்குது. ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னா அவன் என்ன ஜாதின்னு பார்த்து அந்த ஜாதிக்கார எல்லாருமே திருடன் தான் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா அவன் என்ன ஜாதின்னு பார்த்து அந்த ஜாதிக்கார எல்லாருமே தப்பானவங்க தான் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறதை விட கேவலமான செயல் வேறு எதுவுமே கிடையாதுங்க. அந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியுங்க. உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் அல்லது போலீஸோ ஒரு சமூகத்தில் நல்ல நிலையில் இருக்கிற ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்லையுமே நிறையா பேர் கொந்தளிச்சு வீடியோஸ் நிறையா வருங்க. ஆனால் அதில் பேசுகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லலை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாக்டரோ அல்லது ஒரு போலீஸ்லையோ நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த வீடியோலேயே பேசுவாங்க. ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் நல்லா பாருங்கள், ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஜாதி வெறி பிடிச்ச ஒரு சிலரை பற்றி தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருந்தாங்க கூட நான் இந்த வீடியோ போட வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுங்க. அப்படி இருந்தும் அவங்க பொதுவாக எல்லா ஆதிக்க சாதியை பற்றியுமே பேசின மாதிரி தாங்க இருந்துச்சு. எல்லாருமே இப்படி ஜாதி வெறி பிடிச்சவங்க அப்படிங்கிற தோரணையில் தாங்க அவங்க வீடியோவை போட்டிருந்தாங்க. அப்படி பொதுவாக இல்லாமல் உங்களை மாதிரி ஒரு சில ஜாதி வெறி பிடிச்சவங்களால தான் அந்த ஜாதியில் இருக்கிற நல்லவங்களுக்கு கெட்ட பேருன்னு சொல்லியிருந்தா நீங்கள் நல்லவங்க. அப்படி சொல்லிட்டா தான் ப்ராப்ளமே ஆகாதே. அவங்களுக்கு தேவையே ப்ராப்ளம். இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகணும், கான்ட்ரவர்சி ஆகணும் அப்படின்னு சுயநலத்தோட பண்ண வீடியோவுக்கு அவங்கள தியாகி ரேஞ்சுக்கு கொண்டாடுறதை தாங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன ஜாதியாக வேணா இருக்கட்டுங்க, எல்லாருமே யோக்கிய சிகாமணியெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. எல்லா ஜாதியிலையுமே நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பாங்க. எப்படி பிறப்பால் ஒருத்தன் கீழ் ஜாதி அப்படின்னு வேற்றுமை பார்க்கறது தப்போ அதே மாதிரி இவன் இந்த ஜாதி இவங்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சக மனுஷங்களை நினைக்க வைக்கிறதுமே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்குற ஃபியூச்சர் ஜென்ரேஷனில் ஜாதியை பற்றி ஐடியாவே இல்லாதவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க,
ஐயோ இந்த ஜாதிக்கும் அந்த ஜாதிக்கும் எப்போவுமே ஆகாத போல் இருக்குது, இவங்ககிட்ட பழகவே கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உன்னோட வீடியோ நல்லது மட்டும் இல்லாமல் கெட்டதுக்கும் துணை போவது தானே அப்படிங்கிற பேசிக்கான அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தாங்க இந்த வீடியோவே அவங்க போட்டிருக்காங்க. ஒவ்வொரு தனி மனுஷனுமே திருந்தினா மட்டும்தாங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமே தவிர வீடியோவில் சர்க்காஸ்டிக்காக கிண்டல் பண்ணிட்டா எல்லாம் இது சரியாயிரும்னு கிடையாதுங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அதுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் தேவைப்பட்டிருக்கு. என்னடா பண்ணலான்னு யோசிச்சிருக்காங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்க எல்லாருமே பிஸியாக இருக்கிறாங்க. அதனால் நம்ம சிவகார்த்திகேயன் கிட்ட ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா அவரும் நம்மளை மாதிரி இருந்து தான் பெரிய ஆளாக ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை வச்சு ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவரையும் ஒரு காலத்தில் கேலிகண்டன் பண்ணதே இந்த கோபி சுதாகர் தாங்க. இன்றைக்கி என்னடான்னா அவரோட தயவு வேணும் அப்படின்னு அவர் காலில் போய் விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோஷனுக்கு இது பத்தாது அப்படின்னு நினச்சி தான் இப்படி ஒரு கேவலமான சுயநலமான வேலையவே பண்ணியிருக்காங்கன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா சினிமா ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, மக்கள்கிட்ட இப்படி ஏதாவது பேசி தாங்க தன்னோட படங்களையே ஓட வச்சுட்டு இருக்காங்க. மக்களும் அதை நம்பி ஏமாந்து தாங்க போகிறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே பாணியில் தாங்க நடந்திருக்கு. இப்படி ஒரு வீடியோவை போட்டால் கண்டிப்பாக கான்ட்ரவர்சி ஆகும் அப்படின்னு நினச்சாங்க. ஏதோ மக்கள் புண்ணியத்தில் அது அவங்க நினச்ச மாதிரி கான்ட்ரவர்சி ஆகவும் செஞ்சுருக்குங்க. ஸோ அதை தாண்டி கோபி சுதாகர் பெரிய சமூக சேவகர்கள் எல்லாம் கிடையாதுங்க. சமுதாயத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே குரல் கொடுக்குறவங்க அப்படின்னா சொல்லுங்கள், நானே அவங்கள பாராட்டுறேன். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாதுங்க. அட்லீஸ்ட் பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தாமல் இருக்கிறதே அவங்க 2 பேரும் சமூகத்துக்கு பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். இன்னும் 6 மாதத்தை எடுத்துக்கோங்க. இன்னும் எத்தனையோ சமுதாயத்தில் பிரச்சனைகள் வரத்தான் போகுது. எத்தனை பிரச்சனைகளுக்கு அவங்க வீடியோ போடுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். கடைசியாக 2 விஷயத்தை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த KPY பாலா இருக்கார் பார்த்தீங்களா, அவரை நீங்கள் பாராட்டுறீங்களா? நான் தாராளமாக ஏற்றுக்கிறேங்க. ஏன்னா அவரோட சக்திக்கு மீறி தன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவர் பண்ணிகிட்ருக்காருங்க. அவர்கிட்ட ஒரு 3 தடவை வாங்கி மடக்கு நீங்கள் குடிக்கலாம். சாரிங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் தண்ணியை சொன்னேன். 2வது விஷயம், நான் டைரெக்டாக கோபி சுதாகருக்கே சொல்கிறேங்க. நீங்கள் ஒரு வீடியோ போட்டீங்க, அதை நீங்கள் நினச்ச மாதிரி ரீச்சும் ஆயிடுச்சுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருக்குது, சுஜித் உண்மையிலேயே உங்களுக்கு கவின்குமார் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவோட ரெவென்யூவில் ஃபுல்லாக கூட வேண்டாங்க, ஒரு 50% ரெவென்யூவை அவங்களோட குடும்பத்துக்கு கொடுங்க. அடுத்த நாள் நான் சல்யூட் பண்ணி சாரி கேட்குறேங்க. நான் இது வரைக்கும் பேசினது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தாங்க. நான் சொன்னதில் ஏதாவது தப்பான கருத்து இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.